ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 நாள் ஒரு போர் ஒண்ணு நடந்துச்சு. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போர் நடந்துச்சு. இது எதுக்காக நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் நெறைய எங்களுக்கு சந்தேககரமான விஷயங்கள் நெறைய பண்றாங்க. அணு ஆயுதங்கள மறைமுகமா தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால எங்களுக்கு பயமா இருக்கு. எங்கள அவங்கள தாக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி, அமெரிக்காவுடைய துணையோட இஸ்ரேல் என்ன பண்றாங்க, ஒரு 12 நாள் தாக்குதல் நடத்துறாங்க. அந்த போர் ஒரு 12 நாள் போச்சு. ஈரானும் பதிலுக்கு திருப்பி தாக்குதல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போர் 2 பேருமே சமமான அளவு போயிட்டு இருந்தாங்க. கடைசியா ஈரானுடைய தாக்குதலோட இந்த போர் முடிவடையுது. ஸோ இதுக்கப்புறம் போர் எதுவும் நடக்காது அப்படின்னு எல்லா ஒப்பந்தங்களும் போட்டு போரை நிறுத்தினதுக்கு அப்புறமா, இப்போ கொஞ்ச நாள் கழிஞ்சு இப்போ ஒரு 4, 5 மாசத்துக்கு கழிச்சு திரும்ப இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுல முதல்ல யார் அடிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் சைட்ல இருந்தா வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவலுமே வெளியே வந்திருக்கு. ஸோ அது என்னெல்லாம் நடந்திருக்கு, ஈரான் சைட்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் சைட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம். இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ட்ரம்ப்பை சீக்கிரமா சந்திக்கணும், ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர்கள் கிட்ட வெளியே சொல்றாரு. எதுக்காக இவர் இந்த விஷயம்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் தெரியுது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் சம்பந்தமா நான் நிறைய விஷயங்கள் ட்ரம்ப் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்ல, அமெரிக்காவுக்குமே ஆபத்து, முக்கியமா ட்ரம்ப்புக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஈரான் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் போன போர்லயே பாத்தீங்கன்னா அணு ஆயுதத்தை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய அணு ஆயுதங்கள்லாம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அதை ஈரான்ல இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல வடக்குல இருந்து சரி, இல்ல கிழக்குல இருந்து சரி, நிறைய உள்ள இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஏரியாக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கு அடியில நிறைய அணு உலைகளை அதாவது அணுசக்தியை வச்சு நிறைய டிஃபென்ஸ் நாங்க ரெடி பண்றோம், எங்க நாட்டுக்காக நாங்க ரெடி பண்றோம். அது மட்டும் இல்லாம அந்த அணு ஆயுதங்களை வச்சு புது புது வகையான நவீன கருவிகள்லாம் நாங்க தயாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய சைட்ல இருந்து கருத்து இருந்தது. ஆனா இவர் நெதன்யாகு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எங்களை தாக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இவங்க எங்களை தான் ஃபர்ஸ்ட் தாக்குவாங்க இது ரெடி பண்ணாங்கன்னா, அதனால இது அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஃபர்ஸ்ட் தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க. இது தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ பல நாள் கழிஞ்சு எல்லாமே அழிச்சாச்சு. ஈரான்ல இனி அணு ஆயுத சோதனை எதுவுமே பண்ண முடியாது. அங்க இருக்கிற அணுசக்தி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தாலுமே, மறைமுகமா யாருக்கும் தெரியாம ஈரான் இவ்வளவு நாளா உள்ளுக்குள்ளேயே அணு ஆயுதங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டம் விட்டு கண்டம் போய் தாக்கக்கூடிய நிறைய ஏவுகணைகளை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டுமே 3000 ஏவுகணைகளை இவங்க ரெடி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ இது ரெடி ஆச்சுன்னா இந்த வரக்கூடிய 2026ல கண்டிப்பா ஈரான் இஸ்ரேல் மேல தாக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அது எப்ப தாக்குவாங்க, எங்கிருந்து தாக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு யூகமே இல்லாம தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்தனால, இஸ்ரேலுடைய அதிபர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் போய் ட்ரம்ப்பை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு எந்த முக்கியமான பேஸா எதை பத்தி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தாக்குதல் நாங்களே திருப்பி அடிக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நடந்த போருமே ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் போர் நடந்தது. இப்போ இந்த 2வது போருமே சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நடக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே இப்போ இங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3000 ஏவுகணைகள் தயாரிக்க முடியும். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனாலயே திரும்ப அதாவது இவங்க தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி காரணமாக நாங்க திரும்ப தாக்குதல் நடத்த போறோம், இதுக்கு அமெரிக்காவோட துணை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நடந்த இஷ்யூல பேச போறோம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமே அதுக்கான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்படும் அப்படிங்கிறதே சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் சைட்ல இருந்து என்ன பண்றாங்க, உண்மையாலுமே இவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஈரான் சைடு அவங்க இருக்கக்கூடிய அந்த என்னென்ன நடவடிக்கைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தூதர்கள் மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா. இப்போ இங்க இருக்கிறத அந்த நாட்டை போய் சொல்றது, அந்த நாட்டுல இருக்கிறதெல்லாம் இங்க கலெக்ட் பண்ணி சொல்றது, இந்த மாதிரி ரகசியமா இருப்பாங்கல்ல. சோ இவங்களுடைய தகவல் படி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் மறைமுகமா பூமிக்கடியில நிறைய இடங்கள் இருக்குது. இன்னுமே நீங்க இன்னுமே முழுசா அவங்களுடைய அணு ஆயுதங்கள் செய்யக்கூடிய இடங்களை நீங்க இன்னும் அழிக்கல. நிறைய இடங்களை அவங்க மறைச்சு வச்சிருக்காங்க. நானும் நிறைய நவீன டெக்னாலஜிஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கான விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இப்போ அந்த ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. அணு ஆயுதங்கள் இந்தந்த நாடுகள் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்க ஒப்பந்தம் காலாவதி ஆயிருச்சு. அது இன்னும்
புது ஒப்பந்தம் வந்து இன்னும் போடல. ஸோ அதனால இவங்க என்ன பண்ண வேணா வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரையும் இப்போ வரையும் அவங்க வந்து கண்டம் போய் ஈஸியா தாக்கக்கூடிய நிறைய ஏவுகணைகளை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நிறைய ட்ரோன்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜிஸ்லாம் நவீனமயமா மாத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இருக்கிறனால எப்ப வேணா போர் அடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்களுடைய தகவல் சொல்றாங்க. இதுக்கு வந்து நெதன்யாகு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே அமெரிக்காவுடைய உதவியோட முதல்ல நம்மளே தாக்கி, நம்ம போன டைம் எப்படி போர் நடந்ததோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் தாக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதே மாதிரி இப்போவும் நம்மளே ஃபர்ஸ்ட் தாக்கி அங்க இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து அழிச்சிருவோம். இப்போ இருக்கிற வரையும் நிறைய என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெஹ்ரான் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்தந்த இடங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படக்கூடிய இடங்கள் ஒரு 5-6 இடங்களை வந்து குறிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடங்கள்ல முதல்ல நம்ம தாக்குதல் நடத்துவோம். அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய தகவலை வச்சு திரும்பி நம்ம எதிர்த்தாக்குதல் வந்து பண்ண ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேச போயிருக்காங்க. ட்ரம்ப் சைட்ல இருந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நிறைய போர்கள் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம உலகத்துல வந்து நார்த் சைடு, ஈஸ்ட் சைடு, வெஸ்ட் சைடு எல்லா சைடுல இருந்தும் நிறைய போர்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல திரும்ப ஈரான் கூட போய் போர் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு இருக்காது. ஏற்கனவே வந்து ஒரு 12 நாள் நடந்து முடிஞ்சதே வந்து ஒரு பெரிய விஷயம். இதுக்கு மேல போய் தாக்க ஆரம்பிச்சோம்னா திரும்ப ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். ஈரான்ல தான் வந்து நிறைய பஞ்சங்களா இருக்கு. அங்க மழை தண்ணி இல்லாம மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, போராட்டம் நடத்தினாங்க, சிறப்பு தொழுகை நடத்தினாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் போது எதுக்காக வந்து இவங்க இந்த விஷயத்துல வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். என்னதான் இருந்தாலும் இப்போ ரீசெண்டா இப்போ எல்லா நாடுகளுமே வந்து ஒரு மழை பெய்யக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பூமி முழுசாவே பாத்தீங்கன்னா ஒரு புயல் காரணமா இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இடத்துல மழை வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அவங்க ஒரு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் அவங்களுடைய இந்த பாதிப்பு வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறது, இந்த மாதிரி ராணுவ ரீதியா ஏதாவது ஒண்ணு பண்றது அப்படிங்கறதெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து என்னதான் நடந்தாலுமே அதை ரகசியமா உள்ள வந்து பண்ணிட்டே தான் இருப்பாங்க, ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அது அவங்க அந்த நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த நாட்டை யாரும் தாக்கிராம இருக்கிறதுக்காக அவங்க சேஃப்டிக்காக இதெல்லாம் பண்ற விஷயம். ஸோ அது வந்து என்ன நடந்தாலும் அது உள்ள ரெடி ஆகிட்டே தான் இருக்கும், ரெடி பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்ன மாதிரிலாம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க, அதாவது வெளிநாடுகளுக்கு தெரியாம அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம முன்னாடி போட்டிருப்போம். அதுல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் அதாவது 24 மணி நேரமும் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஞ்ஞானிகளை வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஷிஃப்ட் மாதிரி கனெக்ட் பண்ணி மார்னிங்ல இருந்து ஒரு ஈவினிங் வரையும் ஒரு விஞ்ஞானிகள் எல்லாருமே ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, அதே இதை வந்து இப்போ ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஷிஃப்ட் மாறும்போது அதே இதை கண்டினியூ பண்றதுக்காக இன்னொருத்தர் வருவாங்க. ஸோ 24 ஹவர்ஸும் வந்து இது நிக்காம வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஒரு மாசத்துக்குள்ள பல வகையான நவீன வகையான ஒரு அணுசக்தி நிறைந்த நிறைய ட்ரோன்களை வந்து தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தி நம்ம வீடியோலாம் போட்டிருப்போம். ஸோ இப்போ அதெல்லாமே ரெடியான நிலையில தான் இருக்கு. இன்னுமே வந்து போருக்கு சரியான நேரம் வரல. அது வந்ததுக்கு அப்புறம் தாக்குதல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஈரானுடைய பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து வேற ஏதாவது ஒரு நாட்டுடைய போர்லயோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பிஸி ஆயிட்டாங்க. இப்போ வந்து அதுக்கும் அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் ஒரு போர் சம்பந்தமான விஷயங்கள் போயிருச்சுன்னா, அமெரிக்கா வந்து இதுல அவ்வளோக்கா தலையிட மாட்டாங்க. சும்மா நார்மலா ஒரு சின்ன உதவி மாதிரி தான் வந்து இஸ்ரேலுக்கு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் அப்படி பண்ற மாதிரி இருந்தா நம்ம ஈஸியா தாக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து கொஞ்சம் பலமாவே இருப்போம் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லி இது முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பொறுமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரம்ப் இல்ல அமெரிக்கா வேற ஏதோ ஒரு நாட்டு கூட மிகப்பெரிய போரோ இல்ல வேற ஏதோ மற்ற நாடுகளை கண்டுக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆயிருச்சுன்னா அதுக்கடுத்து வந்து எங்களோட தாக்குதல் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் அந்த சைட்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கு, ஈரான் சைட்ல இருந்து. ஸோ இஸ்ரேல் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. இஸ்ரேல் சைட்ல இருந்துமே வந்து அமெரிக்கா தொடர்ந்து அவங்க ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்காங்க, உதவி செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு போருமே வந்து இப்போதைக்கு ரெண்டு பேருமே வந்து பலமா இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த இஸ்ரேல் ஈரான் போர் வந்து அடுத்தது 2.0 வந்து வந்ததுன்னா யார் வந்து வின் பண்ணுவா? ஏன்னா போன போர்லயே வந்து 2 பேரும் ஒரு ஈக்குவலான அளவு தான் வந்து 2 பேருமே மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ 2வது போர் வந்ததுன்னா யார் வந்து முன்னாடி இருப்பா, யார் வந்து பின்னாடி போவா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிருப்பாங்க.